முத்திரை நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலி அது சினிமா செலிபிரிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இந்தியாவில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்டு தான். அது வந்து ஹிந்துயிசமாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து எல்லா ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரும் பெரும்பான்மையான ஆட்கள் வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடாக இருப்பாங்க. அதுபோல் இன்றைக்கி இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம், மார்கழி மாதங்கிறதுனால ஸோ ஐயப்பன் சீசன் அப்படிங்கிறதுனால இந்தியன் செலிபிரிட்டியில் யார் யாரெல்லாம் வந்து ஐயப்பனை வேண்டி வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட்டு விரதம் இருந்திருக்காங்கிறத வந்து இந்த செக்மெண்ட்டில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்த் இந்தியாவிலேருந்து அமிதாப் பச்சன், த பிக் பி என்று அழைக்கப்படும் அவர் 1982 வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. பெங்களூரில் ஒரு ஷூட்டிங் நடக்கிறப்போ அங்கே வந்து பெரிய ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட வந்து கோமா வரையும் போயிட்டார். அதுலேருந்து ஒரு எப்படியோ ஒரு ரெக்கவர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக ரெக்கவரி வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சபரிமலை யாத்திரை வந்து மேற்கொள்கிறாரு. இதை பற்றி வந்து அவர் வந்து ஒரு குரோபதி ஷோவில் கூட வந்து பேசியிருப்பார். அது வந்து எப்படி இருந்தது, நான் பெரிய பாதையில் போனேன், பக்தர்களோட போனேன், சரணம் பண்ணேன், அவரும் அப்போ சரணம்லாம் பாடுவார். அந்த வீடியோ இப்போ வரையும் வந்து வைரல் தான். அதே மாதிரி வந்தீங்கன்னா அடுத்து அஜய் தேவகன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவர் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு லாஸ்ட்டு 6-7-8 இயர்ஸாக வந்து சபரிமலை தொடர்ந்து போயிட்டுருக்காரு. அவர் வந்து எப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு இது கூட இருக்குது. ஏன்னா பாலிவுட்டில் வந்து ஒரு பெரிய ஆஸ்ட்ராலஜர் என்று சொல்லப்படும் பாபு, அவருடைய அறிவுறுத்தலின் பேர்தெல்லாம் வந்து அந்த யாத்திரை வந்து போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரொம்ப பக்திமானும் கூட. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2022 வந்து அந்த சபரிமலை யாத்திரையில் வந்து தூக்கிட்டு போவாங்கள்ல, பல்கின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அவர் போயிருந்தார். அது வந்து ரொம்ப ரொம்ப விமர்சிக்கவும் பட்டது. ஏன்னா அதுக்கு வந்து காரணமாக அவரோட ஹெல்த் கண்டிஷன், அதுவும் இல்லாமல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அப்படி பண்ணாங்கன்னு கூட சொன்னாங்க. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஆர்டிஸ்ட்னால் வந்து தெலுங்கு சினிமாலேருந்து ராம் சரண் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக அவரு வந்து தொடர்ந்து வந்து மாலை போட்டுருக்காரு. அவர் வந்து விஷுக்கும் போடுவார், அதாவது சித்திரை மாதம் வரும்ல அந்த விஷுக்கும் போடுவார். அதுவும் இல்லாமல் RRR படம் வந்து பெரிய லெவலில் வந்து அமெரிக்காலலாம் ரீச் ஆனப்போ அவர் வந்து அங்கேயும் வந்து இதே மாதிரி கருப்பு சட்டை, கருப்பு துண்டு, செருப்பணியாமல் வந்து எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் போனது வந்து இப்போ வரையும் வந்து அவர் வந்து நிறைய பேர் வந்து பாராட்டிகிட்டு இருந்தாங்க, எப்படி வந்து அவருடைய ரூட்ஸை வந்து விடாமல் அவர் வந்து கடைப்பிடிச்சார் அப்படின்னு. அதே சமயம் ஜூனியர் NTR, அவர் RRRோட கோ ஆர்டிஸ்ட், அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஹனுமன் விரதம், ஹனுமன் தீக்ஷாங்கிறத அதை வந்து கடைப்பிடிச்சார். அது வந்து ஹனுமன் ஜெயந்தி ஒட்டி வருது. அது வந்து ஒரு 21 நாள் கடைப்பிடிச்சு அவர் வந்து ஹனுமனை வழிபட்டு போனார். அதுபோல் அடுத்து விவேக் ஓபராய் வந்து நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விவேகம் படத்தில் வந்து நம்ம அஜித் சாருக்கு பில்டப் கொடுத்துட்ருப்பார்ல, அவர் வந்து நீங்கள் ஆச்சரியமாக சொல்ல போனால் அவர் வந்து குருசாமி 18 வருஷம் வந்து அவர் வந்து மலைக்கு போயிருக்காரு. அவங்க அம்மா வந்து ஒரு தமிழியன் அண்ட் அவங்க அம்மா வந்து ஒரு தீவிர ஐயப்ப பக்தர். அதனால் வந்து தொடர்ந்து 18 வருஷம் போயிருக்காரு. அவர் 2018 அப்புறம் வந்து அவர் வந்து அங்கே போகிறதில்ல. ஜெயராமன் வந்து ஒரு மலையாளி, அவர் வந்து ஒரு சபரிமலை யாத்திரை போகிறது பெருசில். ஜெயம் ரவியில் வந்து PS ப்ரொமோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து தெரிஞ்சுது, அவரும் வந்து ஓப்பனாக வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு மாலை போட்டு படம் நெருங்குறப்பெல்லாம் அவர் வந்து மலைக்கு போயிட்டு இருந்தார். அது நம்ம பார்த்தோம். அண்டு மிக முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். 2019 அவர் வந்து ரொம்ப அவருடைய டார்க் ஏஜ்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மாலை போட்டிருந்தார். மாலை போட்டு அவருக்கு நிறைய செட்பேக்லாம் இருந்தது, ஃபிட்னஸும் வந்து அவருக்கு வந்து இல்லாமல் இருந்தது. அப்போதைக்கு மாலை போட்டு 2019 டிசம்பர் வாக்கில் வந்து மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கோவிட் லாக்டவுன், அதுலேருந்து அவர் ஃபிட்னஸ் எல்லாம் குறைச்சி அங்கேருந்து அவரோட கம்பேக் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மாநாடு, வெந்து தண்ணி காடுன்னு ஒரு வரிசையாக ஹிட்லாம் கொடுத்தாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த அவரோட கம்பேக் வந்து விதையாக போட்டது வந்து சபரிமலை யாத்திரா தான். ஸோ இப்படி இந்த செலிப்ரிட்டிஸ் பற்றி பேசும்போது இது எல்லாருக்குமே ஒரு விதையாக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பியார் குருசாமின்னு சொல்ல வர நம்ம நம்பியார் ஐயா அவர்கள் தான். அவங்க வந்து எப்படின்னா 1950ஸ்க்கு முன்னாடி 1942 மாலை போட ஆரம்பித்து கிட்டத்தட்ட 61 வருஷம் மலைக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 300 தடவை போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் அவர் தான் மிக முக்கியமான ஆள் இந்த சினிமா ஆர்டிஸ்ட் எல்லாரையும் வந்து கூட்டு போனதில்லை. சிவாஜி அழைச்சிட்டு போயிருக்காரு, நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவங்களும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. எல்லாரும் அப்போல்லாம் வந்து பெரிய பாதையில் தான் வந்து போயிருக்காங்க. நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா நம்பியார் குருசாமி அவங்களோட சேர்ந்து பெரிய பாதையில் தான் 42 மைல் கடந்து அதே மாதிரி சரணம் பாடிக்கிட்டு போனதை வந்து நிறைய பத்திரிகைலாம் எழுதியிருந்தாங்க, நம்ம பார்த்தோம்.
கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து போயிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம துணிவு படம் ரிலீஸ் அப்போ கூட டைரக்டர் ஹச் வினோத் வந்து மலைக்கு போனதை நம்ம பார்த்தோம். படம் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அவர் வந்து அமைதியாக அந்த யாத்திரையை மேற்கொண்டார். அந்த வீடியோலாம் வைரல் ஆனதை பார்த்தோம். அதே போல் ரத்னவேலு வந்து மாலை போட்டிருக்காரு. ஸோ இத்தனை செலிபிரிட்டிஸ் எல்லா தரப்பு துறைகளிலிருந்தும் முக்கியமான ஆட்கள் வந்து மாலை போட்டிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர், அவங்களோட சக்ஸஸுக்கு வந்து சபரிமலை யாத்திரை ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குங்கிறத கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இத்தனை ஆர்டிஸ்ட் வந்து ஒரு கடுமையாக விரதம் இருந்து மாலை போட்டு போகிறத பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.